ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஆபத்துன்னு தெரிஞ்சும் தெரியாமல் போய் அதில் மாட்டினோம் நானும் என் ஹஸ்பண்டும். அதிலேருந்து வெளியே வர முடியாமல் நாங்கள் என்னென்னமோ ட்ரை பண்ணிட்டோம் வெளியே வர. அதுக்கான வழி எங்கள் கையில் இருந்தும் எங்களால் அது முடியலை பண்ண. அந்த 5 வருஷமும் நிம்மதியில்லாத வாழ்க்கை தான் நேற்று வரைக்கும். 4 மாதத்துக்கு ஒரு பிரச்சனை, 5 மாதத்துக்கு ஒரு பிரச்சனைன்னு இப்படியே போயிட்டு இருந்தது லைஃப் ஃபுல்லாக. முந்தா நாள் அதாவது சனிக்கிழமை கூட அந்த பிரச்சனை இன்னொரு பிரச்சனை இழுத்துட்டு வந்து 4 ஹவராக உட்காந்துட்டு இருந்துச்சு. அப்படியும் நான் வெளியே போகலை, அவங்கக்கிட்ட பேசலை, ஒன்றுமே பண்ணலை. இந்த முருகர்கிட்ட இவர்கிட்ட தான் நான் வேண்டினேன். நீ இருக்கிறது உண்மை, நான் உன்னை கும்பிடுறது உண்மைன்னா செவ்வாய்க்கிழமை உனக்கு வெத்தலை தீபம் போடுறதுக்குள்ளே எனக்கு இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொடு, இல்லையா என்னை ஏதாவது பண்ணிவிடு, என்னால் இதுக்கு மேலே தாங்க முடியாதுன்னு அழுதேன். அந்த அழுகைக்கு பலனாக நேற்று திங்கக்கிழமை காலையில் ஸ்டார்ட் ஆன பிரச்சனை சாயங்காலத்துக்குள்ளே எப்படியோ கண்ணை திறக்கிறதுக்குள்ளே முடிச்சு வச்சுட்டாரு. என்னன்னே தெரியல. இதை முடிச்சு வச்சவரும் எங்களுக்கு தெரிஞ்சவங்க தான், இத்தனை நாளாக பேசிட்டும் இருந்தாங்க. ஆனால் நேற்று வந்து இது இப்படியே விட்டு ஆகாதுன்னு எதையோ பண்ணி அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டாங்க. அவங்க பேர் என்ன தெரியுமா? வடிவேலன். அந்த வடிவேலன் தான் இந்த வடிவேலன் அனுப்பிவிட்டு என் பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வச்சதுன்னு சொல்லுவேன் நான். ஏன்னா பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை, எல்லாத்துக்குமே முருகன் முடிவு கட்டிட்டாரு. என் வெத்தலை தீபத்துக்கு ஒரு நல்ல பலன் கிடைச்சிருக்கு.